கோபம் நம்ம எல்லாருக்குமே வர ஒரு உணர்வு தான் இல்லையா? ஆனா நம்ம அதை எப்பவும் தவிர்க்கத்தான் பார்ப்போம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த கோபம் வர ஒரு நொடியில நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஒளிஞ்சுகிட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான நேரங்கள் வரும் இல்லையா? அப்போ நம்ம ரொம்ப கோவப்படுவோம், கவலைப்படுவோம். ஆனா அந்த தருணங்கள் தான் நமக்கான மிகப்பெரிய வாய்ப்புகளா இருந்தா எப்படி இருக்கும்? இந்த ஒரு கேள்விய மனசுல வச்சுக்கிட்டு வாங்க ஒரு சின்ன கதைக்குள்ள போகலாம். ஆமாங்க, இந்த ஃபீலிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சட்டுன்னு உடம்பெல்லாம் சூடாகும், கோவம் பொத்துக்கிட்டு வரும், இதயம் வேகமா அடிச்சுக்கும், கையெல்லாம் முறுக்கேறும். இது ரொம்பவே இயல்பான ஒண்ணுதான். ஆனா அந்த ஒரு செகண்ட்ல நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அதுதான் இங்க முக்கியமான விஷயமே. இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க நாம மாயாங்கிற ஒரு சின்ன பொண்ணோட கதைய பாப்போம். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு உருவாக்குறதுன்னா, அதாவது கிரியேட் பண்றதுன்னா அவ்ளோ இஷ்டம். அவ ஸ்கூல்ல நடக்க போற சயின்ஸ் ஃபேர்க்காக பல வாரமா உட்கார்ந்து ஒரு குட்டி நகரத்தையே செஞ்சா. அதுல குட்டி குட்டி வீடு, ரோடு, மரம்னு பார்க்கவே அவ்ளோ அழகா இருந்துச்சு. சொல்லப்போனா அது அவளோட ஒரு மாஸ்டர் பீஸ். கண்காட்சிக்கு இன்னும் ஒரே நாள் தான் இருக்கு. எல்லாம் ரெடியா இருந்துச்சு. அப்போதான் அவளோட குட்டி தம்பி லியோ விளையாடிக்கிட்டே ஒரே ஓட்டமா அவன் ரூம்குள்ள வந்தான். அந்த வேகத்துல அவன் அந்த டேபிள கவனிக்கல. கால் தடுக்கி டமார்னு ஒரு சத்தம். அந்த டேபிள் மேல இருந்த மொத்த நகரமும் கீழே விழுந்து நொறுங்கிடுச்சு. அத பார்த்ததும் மாயாவுக்குள்ள கோபம் ஒரு எரிமலை மாதிரி வெடிச்சது. அவளோட பல வார உழைப்பு, அவ கனவு எல்லாமே ஒரே நிமிடில வீணா போச்சே. அவளோட கைகள் கோபத்துல இறுக்கமா மூடிக்குச்சு. அவ தம்பிய பார்த்து கத்தனோ திட்டுனோன்னு வாய திறந்தா. ஆனா அந்த ஒரு நொடி அவ தம்பி லியோவோட முகத்தை பார்த்துட்டா. அதுதான் கதையோட டேர்னிங் பாயிண்ட். அவ செஞ்ச தப்புக்காக அந்த சின்ன பையனோட கண்கள் பயத்துல விரிஞ்சிருந்துச்சு. மாயாவோட கோபத்தை விட லியோவோட பயம் ரொம்ப பெருசா தெரிஞ்சது. அவளோட கோபம் எல்லாம் அந்த பார்வையில மெல்ல கரைய ஆரம்பிச்சது. உடனே மாயா ஒரு ஆழமான மூச்சு விட்டா. அவளோட கோபமான வார்த்தைகள் எல்லாத்தையும் அப்படியே உள்ள அடக்கிக்கிட்டா. ரொம்ப மென்மையா, பரவாயில்ல லியோ, இது தெரியாம தானே நடந்துச்சு, அழாத அப்படின்னு சொன்னா. இத எல்லாத்தையும் அந்த ரூமோட வாசல்ல நின்னு அவங்க அப்பா பாத்துக்கிட்டே இருந்தாரு. மாயாக்கு வந்த கோவத்தையும் ஆனா அத அடக்கி அவ காட்டின அந்த இரக்கத்தையும் அவர் கவனிச்சாரு. அடுத்த நாள் அவங்க அப்பா மாயாவுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. அவர் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு அட்வான்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் கிட்ட வாங்கிட்டு வந்தாரு. அப்போ அவர் சொன்னாரு, இத உனக்கு வாங்கி தரணும் தான் இருந்தேன். ஆனா சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணேன். நேத்து நீ செஞ்ச ஒரு விஷயத்துல நீ வெறும் திறமையான பொண்ணு மட்டும் இல்ல, ரொம்ப புத்திசாலியான பக்குவமான பொண்ணுன்னு நிரூபிச்சிட்ட. இப்போ நீ இதுக்கு தயாராயிட்ட. மாயாவோட கதை பல 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு ஆழமான உண்மையை நமக்கு புரிய வைக்குது. இந்த திருக்குறள் அதைத்தான் சொல்லுது. யார் ஒருத்தர் தன்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி அறிவோட அடக்கமா இருக்காங்களோ அவங்கள தேடி சரியான நேரத்துல சரியான வாய்ப்பு தானா வந்து சேரும்னு சொல்லுது. இங்க அறம் அப்படிங்கிறது சும்மா ஒரு நல்ல குணம் மட்டும் இல்ல, அது ஒரு ஆக்டிவான சக்தி. அது காத்துக்கிட்டு இருக்கு. யாரு தன்னோட உணர்ச்சிகளை, குறிப்பா கோபத்தை கட்டுப்படுத்தி அந்த பக்குவத்தை அடையறாங்களோ அவங்க வாழ்க்கையில நுழைவதற்கான கரெக்டான டைமுக்காக அது காத்துக்கிட்டே இருக்கும். சரி, அப்போ அந்த அறம் எப்படி நம்ம கிட்ட வந்து சேருது? அதுக்கு மாயாவோட அனுபவமே ஒரு உதாரணம். முதல்ல அவ கோபத்தை முழுசா உணர்ந்தா. ரெண்டாவது அத கொட்டுறதுக்கு பதிலா பொறுமையா இருக்கிறது தேர்ந்தெடுத்தா. அந்த ஒரு முடிவு ஒரு புது வாசலை திறந்தது. கடைசியா அந்த வாசல் வழியா அறம், அதாவது நன்மை, ஒரு பரிசு ரூபத்துல அவளை தேடி வந்தது. அப்ப பாருங்க, சுய கட்டுப்பாடுங்கிறது வெறும் கெட்டதை தடுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அது நல்ல விஷயங்கள் நம்மள தேடி வரதுக்கான ஒரு கதவை திறந்து விடுற மாதிரி. மாயா அந்த ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தது அவளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கி தந்துச்சு. அதனால அடுத்த தடவை உங்களுக்குள்ள கோபம் பொங்கும்போது அது ஒரு பிரச்சனையா மட்டும் பார்க்காதீங்க. அது ஒரு வாய்ப்பாகவும் இருக்கலாம். அந்த ஒரு நொடியில நீங்க எடுக்க போற முடிவு உங்களுக்காக நன்மையோட எந்த கதவை திறக்க போகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.